நான் அதாவது சில அடிப்படைகளை தான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஹிக்மத், ஃபிக்ஹ், அதே போன்று ஃபஹம், ஞானம், விளக்கம், இவைகள் இதை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவிலே ஒரு ஆழமான அறிவு நிலைக்கு வருகிறார்களோ அல்லது குர்ஆன் சுன்னாவை படிப்பதில் ஆழம் காட்டி உண்மையில் இல்மை தேட வேண்டும் என்று உள்ளத்தால திறந்து போகிறாரோ அவருக்கு முதல்ல எதிரிக்க கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அது இல்லாட்டி தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, நல்லா படிப்பாங்க. இன்றைக்கு உள்ள என்ன பிரச்சனை, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க்க பயான்கள் வீடியோவாக எடுத்து சரி பயானுக்கு படிக்க இல்லாததுக்காக சீடியும் கையில் கொடுத்த பின்னால கூட ஆடியோ MP3 ஆன காரில் போகிற வழியில் கேட்டுட்டு போகலாமேன்றாங்க. விளங்கிட்டா? எப்படி ஆர்வம் MP3 போட்டால் காரில் போகிற வழியில் அப்படி என்னது ஃப்ரீ டைம்களை நம்ம கேட்கலாமே அப்படின்றாங்க. அவ்வளோதான். அப்போ என்ன ஆர்வம், ஒருவனுடைய ஆர்வத்துக்கு ஏற்பதான் விளக்கம் வந்து சேரும். நீங்கள் இல்முக்கு உங்களைய முழுசா கொடுத்தா தான் இல்மு உங்களுக்கு கொஞ்சம் வரும். புரிஞ்சுக்கொள்ளணும். இல்முக்கு உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்தால் தான் இல்மு உங்கள்கிட்ட கொஞ்சமாக வந்து சேரும். இன்றைக்கு என்ன நடக்குதுன்றா, என்கிட்ட புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத் இருக்குது, அரபுலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, முஸ்னத் அஹ்மத் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, தர்ஜுமா எத்தனை தர்ஜுமா வேணும் உங்களுக்கு, அத்தனை தர்ஜுமாக்கு போதாதுக்கு பைபிள், பகவத்கீதை எல்லாம் வச்சுக்கிறேன். விளங்கிட்டா? ஒன்றும் படிச்சதில்லை. விளங்கிட்டா? ஒன்றும் படித்ததில்லை, அல்லது மேலோட்டமாக 2-3 விஷயங்கள் படித்து வைத்திருக்கிறேன், எது கேட்டாலும் பதில் சொல்லலாம் என்ற லெவலில் தான் இன்றைக்கு அறிவு போயிட்டு இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அறிவு தேடுவதில் நீங்கள் தஜர்ருத் என்றால் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து அறிவில் நீங்கள் போவீங்களா இருந்தால் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஃபஹ்மை தருவான், ஒரு விளக்கத்தை தருவான். இடையில எந்த ஒருவரும் உங்களுக்கு தரகராக தேவையில்லை. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாலடைந்த பள்ளிகள், தொழப்படாத அதாவது ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் அப்படி இருந்தான்னு சொன்னால் மக்கள் தொழாமல் போயிருப்பாங்களே, அந்த மாதிரி பள்ளிகளை கண்டால் தனிமையிலிருந்து சுஜூதிலே விழுந்து அழுது ஒரு துவா கேட்பார்கள். யா முஅல்லிம ஆதம் அல்லிம்னி, யா முஃபஹிம சுலைமான் ஃபஹிம்னி. அழகான துவா. யா முஅல்லிம ஆதம், ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தவனே எனக்கு கற்றுத்தா. ஆதமுக்கு உனக்கு இடையில யாரும் இல்லை. சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்தவனே எனக்கு விளக்கம் தான். அவங்க 2 பேரும், அல்லாஹ்வுக்கு சுலைமானுக்கு இடையில் எவரும் இல்லை. அப்படி கேட்கிறார் யாரு? அறிவில் உள்ள ஆர்வம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஜம்சம் நீரை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு ஒரு துவா கேட்கிறாரு, அல்லாஹும்ம அஅதினி ஹிஃப்லத் தஹபி, இமாம் தஹபியுடைய மனன சக்தி எனக்கு தா. என்ன காட்டுது அதெல்லாம்? தஜர்ருத். விளங்கிட்டா? அவர்களுடைய அந்த அறிவுக்கான ஆர்வம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தன் பிள்ளைக்கு படிப்பிப்பதற்காக என்னமெல்லாமோ கஷ்டப்படுறார், பிள்ளை அந்த துறையில எடுக்கணும் என்ற ஆர்வம். புலூகுல் மராம் என்ற ஒரு நூல் எழுதுகிறார். எதற்காக எழுதினாரு? பிள்ளை படிக்கணும் என்பதற்காக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதினார், பிள்ளை படிக்க வைக்கணும் என்பதற்காக. அன்புள்ள லஃப்தத்துல் கபீத், ஒரு ஈரலின் துடிப்பு அப்படின்னு இமாம் இப்னுல் ஜௌசி புத்தகம் எழுதினார் தன் பிள்ளைக்காக வேண்டி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம் ஆர்வம் என்பதுதான் எங்களுக்கு பிரதானமான ஒரு அம்சம். நாம் இந்த விளக்கம் என்கின்ற பகுதியை அடைந்து கொள்வதற்கு மேலுக்கும் வந்துறீங்க முடிஞ்சவங்க. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இதை நான் ஏன் சொல்றேன், 3வது பகுதியில் ஏன் சொல்றேன் என்றால், யாரெல்லாம் அறிவுக்காக தஜர்ருதாக ரெடியோ, வேலைகளுக்கு மத்தியிலும் கஷ்டத்துக்கு மத்தியிலும் உழைப்புகளுக்கு மத்தியிலும் யார் மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கடுமையான ஒரு ஆர்வம் காட்டுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் அல்லதீன ஜஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யாரெல்லாம் எங்கள் பாதையில் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், எமது அனைத்து பாதைகளையும் நாம் காட்டி விடுவோம். வகுல் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ், அதாவது சொல்லு, யா அல்லாஹ் எனக்கு என்ன செய், அறிவை அதிகப்படுத்து என்று சொல். இது நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், அல்லாஹு தாலா குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு ஃபஹ்மை, ஒரு ஃபிக்ஹை நிச்சயமாக தருவான். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அந்த ஃபிக்ஹ் உருவாகும். உங்களுக்கு பெரிய சிந்தனை, டேலண்ட் அதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் பதீஹெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குர்ஆன் சுன்னால மட்டும் ஆர்வமான ஒரு நிலைமைக்கு போனீங்க என்று சொன்னால், அதுல படிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தீங்க, அதுல காலத்தை கழிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த சிந்தனைவாதிகளாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனைவாதிகளுக்குரிய ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுமா? நமது சிந்தனையை யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் சுன்னாவில் முரண்பாடு இருக்காது. எனது அடிப்படை சிந்தனை ரீதியாக நான் உருவாக்கிய நிலைப்பாடுகளில் நாளுக்கு நாள் முரண் இருக்கும், நாளுக்கு நாள் முரண் இருக்கும். காரணம், சிந்தனை என்பது ஒரு நிலச்சிக்கு என்ன செய்யும், மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த நிலைமைக்கு வந்தாரோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலாக தோன்றிய அந்த ஃபிக்ஹில் நிறைய விளக்கங்களை கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்
ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அகீதத்துல் வாசித்தியா எழுதிய பின்னர் பெரிய ஃபித்னா என்ன செய்கிற ஏற்படுகிறது. கொள்கையில் அவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் என்று ஏற்படுகிறது. தஷ்பீஹ் என்ற சொல்ல அவர் என்ன செய்யல, யூஸ் பண்ணல. பிலா தஷ்பீஹின், ஒப்பு இல்லாமல் இறைவனுடைய சிபத்துக்களை என்ன செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டும் என்ற பிலா தஷ்பீஹின் என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. பிலா தம்சீலின், உதாரணம் இல்லாமல் என்றதை என்ன செஞ்சாரு, யூஸ் பண்ணினார். இதை அவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை விவாதம் அவருக்கு நடைபெறுகிறது. கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ் படைப்புகளோட ஒப்பிடுறீங்க, அதனாலதான் பிலா தஷ்பீஹின், ஒப்பு இல்லாமல் என்ற வார்த்தை என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய சிபத்து விஷயத்தில் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்ட நேரத்தில், அதாவது குர்ஆன் சுன்னா ரீதியாக ஒருத்தனுக்கு எப்படி ஃபிக்ஹ் இருக்கும் என்று பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிலா தஷ்பீஹ் என்று நான் சொல்லாததற்கு காரணம், ஒப்பு இல்லாமல் என்று சொல்லாததற்கு காரணம், குர்ஆனிலோ சுன்னாவிலோ இது யூஸ் பண்ணப்படவில்லை. பிலா தம்சீல் என்று நான் சொன்னதற்கான காரணம், லைஸ கமித்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். விளங்கிட்டா, அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் அம்சால் வலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால் ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் மஸலை தான் என்ன செய்கிறான், மிஸ்ல் என்ற ஒப்பை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்றானே ஒழிய தஸ்பீஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்ணவில்லை. அதனால இந்த தஸ்பீஹ் என்ற வார்த்தை மூலம் நல்லதும் நாடப்படுகிறது, கெட்டதும் நாடப்படுகிறது. தஸ்பீஹ் என்ற வார்த்தை, ஒப்பு என்ற வார்த்தை மூலம் உதாரணம் காட்டுதல் என்பது மட்டும் நாடப்படுமாக இருந்தால் ஓகே. ஆனா தஸ்பீஹ் என்பதன் மூலம் எல்லா விதத்திலும் இறைவனை சிபத்துக்களை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது என்பதனால நான் யூஸ் பண்ணவில்லை. அல்லாஹ்வும் இருக்கிறான், மனிதனும் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கும் இரக்கம் இருக்கிறது, மனிதனுக்கும் இரக்கம் இருக்கிறது. நிறைய பேர் அதை சிபத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி தஸ்பீஹ் இல்லை என்ற வார்த்தையை சொல்லி ரஹ்மத்தே இறைவனுக்கு என்னது இல்லை என்பது போல அடிப்படையான சில பண்புகளை எல்லாம் மறுப்பதற்கு இது காரணமாகிறது என்று சொன்னார். இந்த விளக்க நான் கேட்கிறேன், எதன் அடிப்படையில் ஏற்பட்டதாக இருக்கணும், குர்ஆன் சுன்னாவில் மட்டும் தேர்ச்சி அடைந்து அதுல மட்டும் ஒரு ஆழம் ஏற்படுகின்ற ஒருவரால மட்டும்தான் தேர்ச்சி அடைய முடியும். இப்னு தைமியாவுக்கு நிறைய பேர் பயந்தது அதனாலதான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாரு, நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்ப என்ன பிதஅத் தோன்றுச்சு, எதன் காரணமாக தோன்றுச்சு, எந்த பிரச்சனையால தோன்றுச்சு, எங்க பிழைவிட்டார்கள் என்பதை நான் மனநமிட்டு அத்தனை வரிக்கு வரை சொல்வதற்குரிய அறிவோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால் யாருமே அந்த இடத்துல பதில் சொல்ல முடியவில்லை. அவருக்கு எதிராக கடுமையாக இருந்த இமாம் சுபுக்கி அவர்கள் கூட பாராட்டாமல் இருக்க முடியவில்லை, அவரை பாராட்டாமல் இருக்கும். நான் உதாரணத்திற்காக இதை சொன்னேன். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபிக்ஹ் கொடுக்கப்படும் என்றால், ஒரு ஹிக்மத் கொடுக்கப்படும் என்றால், இந்த சாதாரணமாக நம்மளுக்கு கண்ட நேரத்தில் எல்லாம் தோன்ற சிந்தனைகளை அது 100% ஜெயிக்கும் என்பதில் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மறந்து விடக்கூடாது. அது எதன் அடிப்படையில் ஏற்பட வேண்டும், இதன் அடிப்படையில் ஏற்பட வேண்டும். ஃபிக்ஹ் என்பது குர்ஆன் அடிப்படையில் சுன்னா அடிப்படையில் ஏற்படுமாக இருந்தால், அந்த ஹிக்மத் என்பது அதன் அடிப்படையில் ஏற்படுமாக இருந்தால், நிச்சயமாக அன்புள்ள சகோதரர்களே மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சுன்னாவுக்கு கொடுப்பான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, நாம் நமது சிந்தனைகளை நம்புகின்ற அளவில், நமது எண்ணங்களில் தோன்றுகின்ற விளைவுகளை நம்புகின்ற அளவில் குர்ஆன் சுன்னாவுடைய யதார்த்தத்தை நம்புவது குறைவு, அதனுடைய ஆளுமையை நம்புவது குறைவு, அதனுடைய வீரியத்தை நம்புவது குறைவு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் ஃபிக்ஹ், ஞானம், விளக்கம் என்பதெல்லாம் எதன் அடிப்படையில் ஏற்படும், குர்ஆன் சுன்னாவை நாம் ஆழமாக தேடி போகின்ற மனம் திறந்த படிப்பின் மூலம் தான் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் சிந்தனையை மதிக்கக்கூடிய அளவில், நமக்கு அந்தந்த நிமிடத்திலே தோன்றுக யூகங்களை மதிக்கக்கூடிய அளவில் பறந்தார்களோ அவர்களுக்கு ஏற்படுற முதல் விளைவு என்ன தெரியுமா, குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதி குறைஞ்சிட்டு போயிடும். விளங்கிட்டா, குர்ஆனுடைய நுசூஸ்களுக்கு பெருமதி, குர்ஆனுடைய வார்த்தை வசனங்கள் இருக்குதே, அதுக்கு என்ன நினைச்சாலும் நம்ம என்ன செய்யலாம், விளக்கம் கொடுக்கலான்ற லெவலுக்கு வந்துடும். ஹதீஸுடைய வார்த்தைகளுக்கு பெருமதி குறைஞ்சிக்கிட்டே போகும். அது ஏதோ ஒரு அம்சத்துக்காக நான் ஒரு தீர்ப்பை சொல்லுவது, அதுக்கு பின்னால் ஹதீஸ்ல எது நம்மளுக்கு வருதுன்னு பார்ப்பது, இல்லையா ஒரு ஹதீஸ் எடுத்து வளைச்சு இதான் அதன் என்ன செய்யறது சொல்லிவிட்டு போவது என்கின்ற அமைப்பில் என்ன செய்துவிடும், அது மாறிவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமான நேரத்தில் என்னால் சொல்ல முடிந்த சில தகவல்களை நான் சொன்னேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் ஃபிக்ஹை கேளுங்கள், இல்மை கேளுங்கள், தஜர்ருதாக படிப்பதற்கென மனதில் திறந்து எடுத்துட்டு போங்க. நாம் படிப்பதெல்லாம் விவாதிப்பதற்கோ எனது அறிவை காட்டுவதற்கோ அல்ல, நான் வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு, என்னில் நான் மாற்றம் செய்து கொள்வதற்கு என்கின்ற நிலைமை வரும். தஆலு நுமினு சாஅத்தன், நபித்தோழர்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தஆலு வாங்க ஒரு அவர் ஈமான் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஈமான் கொள்வோம் என்று சொல்வார். அப்படின்னா என்ன, அதுக்கு முந்தைய காபிராங்க அர்த்தம் இல்லை, எம்மை ஈமானை அதிகரித்துக் கொள்வோம், கொஞ்சம் வளர்த்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு பேணுதலான knowledge வர வேண்டும். அதே நேரத்தில் ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன். கருத்து முரண்பாடான காலத்தில், பிரச்சனை உள்ள நேரங்களில் இதெல்லாம் மிக முக்கியம். இது எல்லா பிரச்சனைகளையும் குறிக்கும், மதங்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடையும் குறிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில்
وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون واهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆ. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதை விட ஒரு பெரிய கருத்து முரண்பாடு அந்த சமுதாயத்தில் எதிர்கொண்டு கொண்டிருந்தார்கள். என்ன? கிறிஸ்தவம், யூதம், பழைய அந்த ஜாஹிலிய மக்களுடைய அந்த எண்ணங்கள். அதற்காக ரசூலுல்லாஹ் அடிக்கடி அந்த துஆ கேட்பார்கள். ஜிப்ரீலுடைய, மீகாயிலுடைய, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, இறைவனே, ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், அடியார்கள் கருத்து முரண்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் நீ தீர்ப்பளிக்கிறாய். நீ தான் தீர்ப்பளிக்கிறாய். முரண்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நீ தீர்ப்பு வழங்குகிற ஹுக்கும் உன்னிடமிருந்து தான் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. எனவே வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டு, எனக்கு நேர்வழி காட்டு. லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், எந்த உண்மை விஷயத்தில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த உண்மையின் பக்கம் நீ நேர்வழி காட்டு, நீ நாடியவர்களை நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். இந்த துஆவை இரவு நேரங்களில் கேட்டு பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் மாற்றிகள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.